எலான் மஸ்க் இலங்கை விஜயமானது நாட்டை பொருளாதார ரீதியில் முன்னேற்றம். மனசன் அணியக்கார முல்லைத்தீவில் கைத்துப்பாக்கிகளை திருடிய போலீஸ் உத்தியோகஸ்தர் கைது. ஆப்கானிஸ்தானில் படகு கவிழ்ந்து விபத்து, 8 பேர் பலி. எலான் மஸ்க் தொடர்பில் கூறிய கருத்துக்கு மன்னிப்பு கோரிய சுனில் ஹெந்தினத்தி. கனடாவில் முக்கிய நகரத்தை விட்டு வெளியேறும் மக்கள். வெளியான இந்திய தேர்தல் கருத்து கணிப்பு. தமிழ்நாட்டிலும் தடம் பதிக்க காத்திருக்கும் மோடி தரப்பு. குறைந்த வருமானம் பெறும் பல லட்சம் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். விண்ணப்பிக்க மேலும் வாய்ப்பு. உலகின் முதன்மை கோடீஸ்வரர்களான எலான் மஸ்க் போன்ற தொழில் முனைவர் நமது நாட்டிற்கு வருகை தருவது ஊடாக பொருளாதார ரீதியில் துன்பப்படும் மக்களின் வாழ்வின் முன்னேற்றம் ஏற்படும். அம்முன்னேற்றத்தை விரும்பாதவர்கள் அவரை பொருளாதார கொலையாளி என்று அழைக்கின்றனர் என அமைச்சர் மனச நாணயக்கார தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தில் அவர் தொழில் மற்றும் வெளிநாட்டு அமைச்சினால் நாடளாவிய ரீதியில் நடத்தப்படுகின்ற ஜெகமுக ஸ்ரீலங்கா மக்கள் நடமாடும் சேவை தேசிய வேலை திட்டத்தின் 2ஆம் நாள் நிகழ்வு பதுளை கால்பந்து விளையாட்டு மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற போது கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் டெஸ்லா கார், ஸ்பெக்ஸ் எக்ஸ், ஸ்பீட் கெயின், ராலிங் செட்லைட் போன்ற நிறுவனங்கள் உலகின் முதன்மை தொழில் அதிபரான எலான் மஸ்க் அவர்களினதாகும். அவர் இலங்கையின் டெஸ்லாவின் கிளையொன்றை ஆரம்பிக்க உள்ளதாக ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார். எலான் மஸ்க் ஒரு சக்தி வாய்ந்த தொழில் முயற்சியாளர். தொழில்நுட்பத்தின் உலகிற்கு அறிமுகம் செய்தது மாத்திரமின்றி அவரின் ஊடாக நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர் பல்கலைக்கழக கல்வியை பெறாவிட்டாலும் அவரின் செயற்பாடுகள் உலக மக்களின் கவனத்தை ஈர்த்தது எனலாம். இவர் கொலையாளி என்று சுனில் ஹெந்தினத்தி அழைப்பதை நான் சமூக ஊடகத்தில் பார்த்தேன். அவர் கூறுவது போன்று எலான் மஸ்க் பொருளாதார கொலையாளி அல்ல, மாறாக அவர் உலக பொருளாதாரத்தை மாற்றியமைத்த சிறந்த தொழில் முயற்சியாளர். முல்லைத்தீவு பெலியோயா போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் உத்தியோகஸ்தர் ஒருவர் போலீஸ் நிலையத்தில் உள்ள கைத்துப்பாக்கிகளை திருடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று இடம்பெற்றுள்ளது. பெலியோயா போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் மைத்திரிபுர பதவியா பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். திருடப்பட்ட கைத்துப்பாக்கியானது போலீஸ் நிலையத்திற்கு மறைத்து வைத்திருந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகஸ்தரை இன்றைய தினம் கெப்பிச்சிகொலாவு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் பெலியோயா போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகஸ்தரான சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது தனது நண்பர் பன்றியை வேட்டையாடுவதற்காக துப்பாக்கியினை தான் எடுத்து மறைத்து வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளார். கிழக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள நங்கர்ஹார் மாகாணத்தில் பசல் பகுதியில் படகு ஒன்று ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விபத்தானது நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. இந்த படகில் மொத்தம் 26 பேர் பயணம் செய்துள்ளதோடு அதில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று கூறப்படுகிறது. இந்த விபத்தில் குறித்த தகவல் அறிந்து மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்திருந்தனர். 13 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் இந்த நிலையில் 8 பேர் விபத்தில் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் 5 பேர் காணாமல் போன நிலையில் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. உலக செல்வந்தர்களில் ஒருவரான எலான் மஸ்க் தொடர்பில் தாம் வெளியிட்ட கருத்துக்காக மன்னிப்பு கோருவதாக தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் பீட உறுப்பினர் சுனில் ஹெந்தினத்தி தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வர்த்தக மாநாடு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாம் வெளியிட்ட வார்த்தையொன்று பிழையான வகையில் சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எலான் மஸ்கை அந்த ஆள் என தாம் விழித்ததற்காக வருந்துகின்றேன். ஊர்களின் பேச்சு வழக்கில் பேசுவது போன்று வார்த்தையை பயன்படுத்திவிட்டேன். மஸ்க் ஒரு பொருளாதார கொலையாளி என கூறினேன். தமது வார்த்தைகள் பிரயோகத்தினால் மஸ்கிற்கு அபகீர்த்தி ஏற்பட்டிருந்தால் அதற்கு வருந்துவதாக தெரிவித்துள்ளார். கனடாவின் டொரண்டோ நகரை விட்டு பலர் வெளியேற முயற்சிப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டொரண்டோ பெரும்பகுதியில் வாழும் மக்கள் அங்கு வீடு கொள்வனவு செய்வதில் நிலவி வரும் சிரமங்கள் காரணமாக இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். சுமார் 900 கனேடியர்கள் முன்னெடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. கொள்வனவு இயலுமை கொண்ட நகரங்களில் வீடு கொள்வனவு செய்ய டொரண்டோ நகரவாசிகள் முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் வீடுகளை கொள்வனவு செய்யக்கூடிய நகரங்களில் தொழில் வாய்ப்பையும் பெற்றுக் கொள்வதற்கு, அதற்கு தொலைவில் இருந்து பணியாற்றக்கூடிய தொழில்களை பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் முயற்சிப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் வீடுகள் குறைந்த விலையில் காணப்படும் நகரங்களை நோக்கி டொரண்டோ மக்கள் நகர்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருவதோடு மிகவும் செலவு கூடிய நகரங்களிலிருந்து செலவு குறைந்த நகரங்களை நோக்கி நகர்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்திய மக்களவை தேர்தலின் இறுதிக்கட்ட
இறுதிக்கட்ட வாக்களிப்புகள் இன்று நிறைவடைந்ததை அடுத்து வாக்களிப்பிற்கு பின்னரான கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முன்னதாக தேர்தல் பிரச்சாரங்களின் அடிப்படையில் கருத்து கணிப்புகள் வெளியிட்ட நிலையில் தற்போது வாக்களிப்புக்கு பின்னரான கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்றக் கழகம் 22 முதல் 25 தொகுதிகளில், இதன் தோழமை கட்சி 6 முதல் 8 தொகுதிகளிலும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி 1 முதல் 3 தொகுதிகள் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகள் எதிர்வரும் 4ஆம் தேதி வெளியாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மொத்தமுள்ள 38 தொகுதிகளில் 37இல் வெற்றி பெற்றுள்ளது. அஸ்வசம 2ஆம் கட்ட நிவாரண திட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் முதல் 24 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சோமசிங்க தெரிவித்துள்ளார். இதுவரை அஸ்வசம நிவாரண கோரிக்கை விண்ணப்பங்கள் முடியாதவர்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. எப்பாவளையில் அமைந்துள்ள லங்கா அரச போஸ்பெட் நிறுவனத்தின் கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அஸ்வசம 2ஆம் கட்ட நிவாரண திட்டத்தின் 20 லட்சம் குடும்பங்களை காப்புறுதி பலன்கள் பெறுவதற்கு உரிமையுள்ளவர்கள் என்பது விசேட அம்சம் என கூறப்படுகின்றது. இதேவேளை முதல் சுற்றில் 20 லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார்.